நாம் தமிழர் கட்சியினுடைய உழவர் பாசறை நடத்தும் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் சீமான். பொதுவா ஃபாரஸ்ட் அப்படின்னு நினைப்போம், அது ஃபாரஸ்ட்ங்கிறது ஃபார் ரெஸ்ட், அது ஃபார் ரெஸ்டா தான் இருக்கும். பெரும் பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட, அமைச்சர்மார்கள் குழுகுழுன்னு உள்ள சுற்றுலா செல்ல, அவர்களுக்கு என்ன சொல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கறது அந்த ஃபாரஸ்ட் வேலை. நேரா கிளம்புங்க, நீங்க மூணாறு போங்க, தேக்கடி போங்க, கேரளாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதி என்றாகும். அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான், இவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான்னு போய் பாரு. அப்புறம் நம்ம வனத்துறை எப்படி செயல்படுதுன்னு பாரு. வனப்பகுதிக்குள்ள மண்ணெண்ணி வைக்கலாம், அவனை அடிக்க மாட்டாங்க. வனப்பகுதிக்குள்ள மலையை உடைச்சு வைக்கலாம், அவனை அடிக்க மாட்டாங்க. மலையை மேய்ஞ்சிட்டு போவான், மண்ணை மேய்ஞ்சிட்டு போவான், அவனை அடிக்க மாட்டாங்க. ஆனா மாடு மேய்க்க போனா அடிப்பாங்க. ஏன்னா இழிச்சுவா பையன், கேட்க நாதி இல்ல, கேட்க நாதி இல்லாத இல்லை, அவனுக்கு நாதி இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லத்தான் அண்ணன் சீமான் வந்திருக்கிறார். இது கோணார்களுக்காக சீமான் போற ஒரு பிளான். கோணார் ஓட்ட கவர் பண்றாரு. உட்கார்ந்துக்கு ஒரு கோணாரா? மதுரையில தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சர், மதுரை தொகுதியினுடைய அமைச்சர் 2000 மலமாடு வச்சிருக்காரு. அவர் கோணாரா? திருச்சியில ஒரு முக்கியமான அமைச்சர், திமுக அமைச்சர், மாநகராட்சி எல்லை பகுதிக்குள்ள மாடு மேய்க்க கூடாது, மாடு வளர்க்க கூடாது, 500 மாடுகளை வைத்து, நாட்டு மாடுகளை வைத்து நான் பண்ண வச்சிருக்கிறேன். ஐயா, சிட்டிக்குள்ள மாடு வளர்க்கக்கூடாது, அது மத்தவனுக்கு தான், நமக்கு என்ன? அவர் பிகை கொடுத்த பேட்டி இருக்கு, அவர் மாடு வளர்க்கலாம். அப்ப அவர் கோணாரா? மாடு மேய்க்கலாம் கோணாருன்னு சொல்றான் பாருங்க. இத மாதிரி ஒரு அயோக்கிய பேர் என்னது? அப்ப மாட்டு கறி சாப்பிடலாம், மாட்டு கறி திங்கிற போராட்டம், அது முற்போக்கு. மாடு மேய்க்கிறது பிற்போக்கு. முற்போக்கு. நாங்க வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ். மாட்டுக்கறி சாப்பிட்டது, மாட்டுக்கறி போராட்டம் நடத்துறது இன்டெலெக்சுவல்ஸா, முற்போக்கா. ஆனா அந்த மாடை மேய்க்கணும், அந்த மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கணும், பிற்போக்குத்தனம். 1,35,000 கோடி ஆண்டு வருமானத்தை கொடுக்கிற மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிற ஒரு தொழில் இந்த மாடு மேய்க்கிறது, மாடு வளர்ப்பு தொழில். அந்த அடிப்படை அறிவு இல்லாம 50,000 கோடி டாஸ்மாக சரக்கு வித்து வியாபாரம் என்ற இந்த கழுதைகளுக்கு என்னடா தெரியும் இந்த பொருளாதாரம்? அவர் பொருளாதாரம் படித்தவர் சீமான். இது ஒன்னும் ஒரு சாதி ரீதியாக, இது வந்து ஒரு உயிர் நேயம் என்பதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, ஒரு சந்தை இருக்கிறது. அது எங்களுக்கான சந்தையா மாறணும். ஏன் இவன் எதுக்குறான் தெரியுமா? இவன் வந்து நம்ம மாடு மேய்க்கணும், நாட்டு மாடு மேய்க்கணும், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்ல. நாம இங்க மாடு மேய்ச்சா, நம்மளுடைய கிதாரிகள் மாடு மேய்த்தா, நாட்டு மாடுகள் வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும். இந்த 1,35,000 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லண்டா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த 1,35,000 கோடி இப்போ கிட்டத்தட்ட 7 கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அதுல 40 லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது. மீதி 6 கோடி 60 லட்சம் லிட்டர் எங்க இருந்து வருதுன்னா ஆந்திரால இருந்து வருது. ஓங்கோல் வகையாக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது. எங்க திரும்பினாலும் தெலுங்கு இருக்கிறான், அதுதான் பிரச்சனை, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. பொருளாதாரத்தை சீமான் கைவிக்கிறார். எப்படி வெள்ளக்காரனை விரட்டணும்னா காலா லாவியா இந்த 2 கப்பலை நிப்பாட்டி பொருளாதாரத்தை அவனை வீழ்த்தினால் மட்டுமே அவனை விரட்ட முடியும் என்று நம் பாட்டம் வாவு சிதம்பரனார் வெள்ளக்காரனுடைய பொருளாதாரத்தை கைவிச்சாலும் அப்படி சீமான் அவனுடைய திராவிட கும்பலுடைய பொருளாதாரத்தை கைவிக்கிறார். பணையும் பொருளாதாரத்தை கைவிக்கிறதா? இந்த ஆடு மாடு மேய்த்தலும் அவனுடைய பொருளாதாரத்தை கைவிக்கிறதா? அதனாலதான் பதறான். அவனை பொறுத்த வரைக்கும் காசு பணம் அது கொடுத்துட்டு அவன் என்னன்னு செய்வான். நாம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் வனத்துறை அதிகாரிகளுக்கு. நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் 800 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்து இருக்கிறது, ஆயிரக்கணக்கான புலிகள் செத்து இருக்கிறது, ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்து இருக்கிறது. அந்த வனத்துறையை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? வனத்துக்குள்ள யூக்கலிப்டஸ், வனத்துக்குள்ள ஒண்ணுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை நட்டு அந்த காட்டை நாசமாக்குறதா அந்த வனத்துறை 50 வருஷமா செஞ்ச வேலை. அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டோம், ஒரு புளிய மரம் நட்டோம், ஒரு காட்டு மரங்களை நட்டோம், நம்முடைய பாரம்பரிய மரங்களை நட்டோம் இல்ல, யூக்கலிப்டஸ். அதை போட்டு விட்டு அது எதுக்கும் பயன்படாது, அதை நட்டு வச்சு அந்த வனத்தை நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதான் அது காடு காடா இருக்கும். அந்த காடு காடா இருப்பதற்கு உயர்ப்பதற்கு நாடு மாடு மேயணும். இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது? 1886 இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்கார ஆட்சியில.
இந்திய வனத்துறை சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மாடுகள் அங்க மேஞ்சுதா இல்லையா? வனம் வந்த பிறகு மாடு மேஞ்சுதா? மாடு மேஞ்ச பிறகு வனம் வந்துச்சா? வனத்துறை சட்டம், வனத்துறைங்கிறது எப்ப வந்துச்சு? நாங்க காலகாலமா இன்னைக்கு நேரத்துல பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நாங்கள் இங்கே மாடு மேய்க்கிறோம். இங்க மாடு மேய்ச்சி இறங்கி வந்தாண்டா நாகரிகமே உருவாச்சு. ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய நாகரிகம் இந்த இடத்துல உருவாகி வருது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை அறிந்தவர்களுக்கு தெரியும். அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் பதிவு செய்கிறார். அப்படி அந்த நிலத்திலிருந்து தான் நாங்கள் கிடந்து வந்தோம். இங்கதான் நாங்கள் இருந்தோம். இங்கதான் மறவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமூகமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து தான் வந்துச்சு. அங்க நாங்க வந்து எங்களுடைய மாடை மேய்க்க தடை என்றால் அதை உடைப்போம். இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்தில் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க மாடு மேய்க்க போறோம். தமிழ்நாடு முழுக்க மாடு மேய்க்க போறோம். பெரும்பெரும் பண்ணைகளை உருவாக்க போறோம். எப்போ? 2026 நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும். அதற்கான ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம். அண்ணன் சீமான் சொன்னாங்க, எந்த வழியா போனா எந்த வழியா வந்து அவங்க மறிக்கிறாங்கன்னு நம்ம குறுக்க போயிடும். நம்ம போனா வழியை நம்ம அவங்களே திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு 10% கொஞ்சம் டிராவலியன் கலப்பு இருக்கு. மற்றபடி 90 விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கம் நிக்காங்க. உள்ளுக்குள்ள ரசிக்குவாங்க. சீமான் இன்னைக்கு நல்லா ரெண்டா பொழந்துட்டு போயிடட்டும், அப்படின்னா தான் இந்த வனத்துறைகள் நாம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அதிகாரிகளையோ இந்த வனத்துறையை நாங்கள் ஏளனப்படுத்தல. இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு, இந்த அரசாங்கம், இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கிறது. அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதாரிகளுக்கு எப்போதும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் துணை நிற்போம். இனி கைய வச்சா நீ உன்னை கைதிக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.